26க்கு டெஃபினட்டாகவே நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து இந்த லாஸ்ட்டு வந்து இந்த 5 இயர்ஸில் 120% வந்து ரைஸ் ஆகிருக்கு. புல் மார்க்கெட்டில் வந்து கூட ஆவரேஜ் பண்ணிடலாம். பட் சைட்வேஸ் மார்க்கெட்டில், கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில், பியர் மார்க்கெட்டில் ஆவரேஜ் பண்ணவே கூடாது. This festive season, travel the world with Grand Royal Tours. அரையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் முன்வக் திரைப்படத்தின் ஆடியோ ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணியளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாப்பலில் ஆன் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். 2025 முடிஞ்சிச்சு. 26ல் வந்து புதிய செக்டார்ஸ் வந்து டெவலப் ஆகும். புதிய செக்டார் எமர்ஜிங் லீடராக வந்து வருவாங்க. நம்ம வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த 1 இயருக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இந்த டைம் லைனுக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்ச் வருமானா, லாஸ்ட் 3 மந்த்ஸ் டிசம்பர் முடிஞ்சு ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கில் வர ஆரம்பிக்கிற டேட்டா வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரேலி பிக்கப் ஆகும். வந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது என்ன இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட PE வந்து இண்டஸ்ட்ரி PEயோட கம்மியாக இருக்கணும். ஸோ அது ஒரு வேலிடான பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்புறம் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸான விஷயம். பட் நிஜமாகவே அந்த செக்டார் வந்து எமர்ஜ் ஆகிறதுக்கு காரணம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ், HDFC, SBI, ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் 10 வருஷமாக டெபாசிட் ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் ஒரு 10% போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும் தெரியுமாண்ணா? பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பயம் இல்லாமல் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ 2026ல் ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. டயக்னோஸ்டிக்ஸ் கம்பெனிஸ், ஸோ வந்து ஃபார்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, PSU பேங்க்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. என்னோடய எதிர்பார்ப்பு வந்து அடுத்த 12 to 18 மாதத்தில் பேங்க் நிஃப்டி வந்து 70,000 to 75,000 வரைக்கும் போகிறதுக்கு கூட ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபாலிங் நைஃபை வந்து கேட்ச் பண்ண கையை கிழிச்சிடும்னு சாதாரணமாக ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு 20% கரெக்ஷன் வந்துடுதுன்னு உடனே போய் அதை வாங்கக்கூடாது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அதில் எல்லாமே வந்துருச்சு. ப்ரைவேட் பேங்க்ஸ்லேருந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், NBFCs எல்லாமே. ஏன்னா எல்லாருமே பொருள் வாங்குறாங்க, அது லோனில் தான் வாங்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இதெல்லாம் தெரியுதே, அப்போ நான் போட்டானா எப்படி இருக்கும்? பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படி தான் 15 வருஷத்தில் அந்த கம்பெனி பல மடங்கு லாபம் கொடுத்துருக்கு. பங்குச்சந்தை அப்படிங்கிறது இந்த வருஷம் எப்படி இருந்தது, ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். 2025 பார்த்ததுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எந்த ஒரு அசட்டுமே வந்து ஒரு இப்போ கோவிட் லோலேருந்து இண்டெக்ஸ் வந்து 4 வருஷம் கண்டினியூஸாக ரேலி இருந்தது. ஸோ டெஃபினட்டாக 12 to 18 months வந்து கரெக்ஷன் வரும் அப்படிங்க எதிர்பார்த்தது. அதனால் செப்டம்பர்லேருந்து இப்போ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 14 months ஓவர். ஸோ கரெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024ல் இதுவும் ரியாலிட்டியும் ஃபார்மாவும் வந்து ஒரு டாப் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக இருந்தது. போன வருஷம் 40% கொடுத்தது கிட்டத்தட்ட 2 இண்டெக்ஸும். இப்போ வந்து -6%. ஸோ வந்து அப்போ போன வருஷம் ஃபார்மாவையும் ரியாலிட்டி இண்டெக்ஸையும் பார்த்து அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினச்சி வாங்கினவங்களுக்கு இப்போ மைனஸ் தான் கிடச்சிருக்கும். ஸோ அடுத்த சைக்கிளில் வந்து வேறு இண்டெக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் வந்து அதுதான் வந்து எந்த ஒரு அசட்டுக்குமே வந்து பொருந்தும். ஸோ 2025 முடிஞ்சிச்சு. 26ல் வந்து புதிய செக்டார்ஸ் வந்து டெவலப் ஆகும். புதிய செக்டார் எமர்ஜிங் லீடராக வந்து வருவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். 2025 பார்த்தோம்னா சார், பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து அதுக்கு முந்தின வருஷம் இருந்ததை விட குறைவாக தான் இருந்தது. ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத சமீபமாக தான் நம்ம வந்து டச் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த ஒரு வருஷம் இப்போ இந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத டச் பண்ணிட்டோம். எல்லாருடைய எதிர்பார்ப்பு இதை தாண்டி அது வந்து மேலே போகும் அப்படிங்கிறதா. மறுபடியும் வந்து இங்கே திரும்ப நம்ம வந்து ஒரு இறக்கத்தை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியாக ஒஸ்டெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்த்தது இப்போது அப் ட்ரெண்டை நோக்கி போகுமா, இல்லை இன்னும் நம்ம வந்து இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குமா? இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா குவார்டர் ரிசல்ட்ஸை எதிர்நோக்கி எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் மார்க்கெட்டும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து GST ரேட் கட் செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் பண்ணாங்க. ஸோ 22ndலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஃபெஸ்டிவல் சீசன் நல்லாவே போச்சுன்னு ட்ரேட் அசோசியேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அண்ட் கார் சேல்ஸு எல்லாமே வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. அண்ட் அந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த குவார்ட்டர் லாஸ்ட் 3 months டிசம்பர் முடிஞ்சு ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கில் வர ஆரம்பிக்கிற டேட்டா வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரேலி பிக்கப் ஆகும். அண்ட் லாஸ்ட் 1.25 வருஷமாக இல்லாதது கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகும். அண்ட் நம்ம இதுவே 85,000 84,000 பீக்குன்னு பேசுகிறோம். இப்படி தான் வந்து 3 years முன்னாடி 40,000 பேசியிருந்தோம் 2020-21. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஏர்னிங்ஸ் கேட்சப் பண்ண முடியாத ரீசன்னால தான். எப்படி நம்ம கோல்ட் சில்வரில் வந்து ஃபிசிக்கலுக்கும் டிஜிட்டலுக்கும் பேசணுமோ அதே மாதிரி ஏர்னிங்ஸ்க்கும் ஆக்சுவல் ஸ்டாக் ப்ரைஸ்க்கும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்.
அது ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் இருக்கும், இல்லைனா அப்படியே நிற்கும். இது இல்லாமல் இந்தியா யூஎஸோட ட்ரேட் டீல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்றாங்க, இல்லைன்றாங்க, திருப்பி அந்த பேச்சுவார்த்தை ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் வந்துச்சுன்னா மேபி எஃப்ஐஎஸ் உள்ளே வர்றதுக்கும் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக வர்றதுக்கும் எல்லாமே 2026 பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு. எஃப்ஐஏ செல்லிங் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இந்த வருஷம். அண்ட் அதுவும் ஒரு டாக் ஆஃப் த பாயிண்ட்டாக இருந்தது, எல்லாமே ஏன் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஏர்னிங்ஸ் இல்லை. ஸோ அது எல்லாமே முடிஞ்சுட்டு அண்ட் பிட்காயின்லேயும் மிகப்பெரிய கரெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால அந்த பணமும் கோல்டை தாண்டி இப்போது ஸ்டாக் மார்க்கெட் வந்துச்சுன்னா எவ்ரிதிங் ஒரு 2026 பிகினிங்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி நம்ம 2025ல் கோல்டு அண்ட் சில்வர் பேசணுமோ, ஸோ 2026ல் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு க்ளூவாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாமா? இந்த கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சோட மோஸ்ட்லி வந்து இதாகிடும். ஸோ இப்போ வந்து பாட்டம் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறையா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேல்யூபிள் அட்ராக்ட் லெவலில் இருக்குது. ஸோ அக்யூமுலேஷனுக்கு வந்து ஸ்லோவாக நெக்ஸ்ட் 3 months யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் லார்ஜ் கேப்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறையா இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் திருப்பி வந்து நம்ம வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த 1 yearக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த 18 monthsல வந்து நிஃப்டி வந்து 27,500லேருந்து 29,000 வரைக்கும் ஈஸியாக டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போது இந்த ஒரு வருஷம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, பெருசாக ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ தான் அந்த ஆல் டைம் ஹைங்கிற அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓவராலாக ப்ராடர் இண்டெக்ஸ் பொறுத்த இருக்கும். பட் இண்டிவிஜுவலாக பங்குகள் பார்த்தோம்னா நிறைய பங்குகள் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிறைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பங்குச்சந்தையில் இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி தெரியுது. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டராக இதை பற்றிலாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து பங்குச்சந்தையில் அதாவது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஃபேஸ்லையும் எப்படி லாபம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது 100% அப்படின்னு இல்லைனா கூட நல்ல பங்குகளை தேர்வு பண்ணுறது எப்படி? ஸோ ஜென்ரலாக வந்து நல்ல பங்குகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது என்ன இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியோடைய ஓவரால் ஸ்ட்ரென்த்து மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக இருக்கணும். ஸோ அது ஒரு வேலிடான பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்புறம் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸான விஷயம். பட் நிஜமாகவே அந்த செக்டார் வந்து எமர்ஜ் ஆகிறதுக்கு காரணம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். எப்பொழுதுமே வந்து ஒரு செக்டாரில் இப்போ ஐடின்னு எடுத்துக்கிட்டால் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் பர்ஃபார்ம் பண்ணாமல் அது கீழே இருக்கிற மிட் அண்ட் ஸ்மால் பர்ஃபார்ம் பண்ணாது. இப்போ நீங்கள் லார்ஜ் கேப்ஸில் வந்து நீங்கள் ஃபார்மால் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் டாக்டர் ரெட்டிஸோ, லூப்பினோ, சிப்ளோவோ பர்ஃபார்ம் பண்ணால் வராது. ப்ரைவேட் பேங்க்ஸ்னு எடுத்திங்கன்னா கோட்டாக்கோ, ஹெச்டிஎஃப்சியோ, ஐசிஐசியோ பர்ஃபார்ம் பண்ணால் அந்த இண்டெக்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து செக்டார் வந்து எப்படி இருக்குது, செக்டார் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா, செக்டாரில் அந்த ஸ்ட்ரென்த்து கிடச்சா மட்டும்தான் நம்ம வந்து அதை பார்க்கணும். ப்ராட் பேஸ்டு ரேலி வந்து இனிமேல் இப்போதைக்கு வந்து கிடையாது. எல்லா செக்டாரும் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஒன்லி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ் மட்டும்தான். நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நியூ செக்டார்ஸ் வந்து எமர்ஜ் ஆகும். அது நம்ம கவனிக்காத நிறையா விஷயங்கள் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஒரு தீமாக இருந்து எல்லோரும் சேஸ் பண்ணாங்க. அதை டிஃபென்ஸை பேஸ் பண்ணி பை பண்ணாமல் கையை சுட்டுட்டாங்க. ஸோ வந்து செமிகண்டக்டரை சேஸ் பண்ணாங்க, அதை சேஸ் பண்ணி பை பண்ணி கையை சுட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் தி ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மணி ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் செக்டார் டு அனதர். அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. ஸோ 2026ல் ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. அண்ட் தென் வந்து ஃபார்மா திருப்பி அகைன் வந்து ஜூனுக்கு அப்புறம் ஸோ வந்து ஃபார்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. டயக்னோஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் ஸோ ஃபார்மான்னு சொல்லும்போது செலக்ட் எல்லா ஃபார்மாவும் கிடையாது, பேக்கெட்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அது இருக்கும். இந்த ஃபார்மா கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிஐன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரியன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது, டயக்னோஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, டயக்னோஸ்டிக்ஸ் லேப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்சூரன்ஸு, பிஎஸ்சி பேங்க்ஸு, ஃபார்மா, செலக்டட் ஸ்டாக்ஸ் ஆஃப் இன்ஃப்ரா, ஸோ வந்து இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. சரி, இப்போது சார் என்ன சொன்னாங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வளர்ந்தப்புறம் தான் நம்ம வந்து போய் பார்க்குறோம், அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே சேலஞ்சே அதுதானே, எங்களால் முன்னாடி வந்து கண்டுபிடிக்க முடியலையே. இன்னும் சிம்பிளாக இது வந்து ஒரு லெவல் தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் பேசிக்காக எல்லாருமே பார்க்க முடியும். டேட்டாஸ் வந்து வெப்சைட்ஸ் இருக்குது, ஸ்க்ரீனர், மணி கண்ட்ரோல், இடி மணி, எவ்வளோ வெப்சைட்ஸ் வந்துருச்சு, ஈஸியாக பார்க்க முடியும் டிக்கர் டைப். பட் எனக்கு எதுவுமே தெரியாது. நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் நான் எல்லாருக்கும் சொல்கிறது வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் கிச்சன். வீட்டிலேருந்து கிச்சனில் போய் ஆரம்பிங்க. யாராக இருந்தாலும் வீட்டுக்கு கிச்சனில் போனீங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க. காலங்காலமாக ஹமாம் சோப், காலங்காலமாக வந்து டீ காஃபி, காலங்காலமாக வந்து இதெல்லாம் வந்து அண்ட் வீட்டில் யூஸ் பண்ணுறேன். டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து 100, 150, 200 ரூபாயில் பல வருஷமாக இருந்துச்சு. பட் எப்போ அவன் வந்து மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் கொண்டு வந்து ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணாங்களோ
டாடா சம்பன் இப்போ பருப்புலேருந்து எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. ஐடிசி பிஸ்கெட்ஸ் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாமே ஐடிசிலேருந்து ஹெச்யூஎல்லேருந்து எல்லாமே. இது வந்து சில டைம் ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஆவரேஜாக எனக்கு வந்து ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி வாங்கி ஒரு 5-10 வருஷம் நல்லபடியாக இருக்கணும் அண்ட் லாங் டேர்முக்கு இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே 50-100 வருஷம் இருக்கிற கம்பெனிஸ். இதுக்கப்புறம் சார் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ வாங்குறதுக்கு சரியான விஷயமானு தெரியும். இதெல்லாம் எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் சொல்லுவோம். சூப்பர் மார்க்கெட் போனால் ஹெச்யூஎல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே கணக்கு நம்ம டவ்வு இதெல்லாம் சொல்லுவோம். பட் யார் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெச்யூஎல், ஐடிசி பிஸ்கெட்ஸில், சிப்ஸில், மேகி நூடுல்ஸ், நெஸ்லே இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் இதை வாங்குவோம், பட் அதில் பணத்தை போடுவோம்னா பண்ண மாட்டோம். இதுக்கடுத்து நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு 30-40 வருஷமாக பேங்க் அக்கௌண்ட்ஸ் HDFC, SBI, ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. இதுலேயும் வந்து டெபாசிட் நான் வந்து அதான் சொன்னேன், நீங்கள் 10 வருஷமாக டெபாசிட் ஆமாம் ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கேன், அதில் ஒரு 10% போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும் தெரியுமாண்ணா, பண்ணியிருக்கலாமே அப்படின்வாங்க. ஸோ பயம் இல்லாமல் பண்ணலாம், பட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் அதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சார் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டெப்ட் டு ஈக்விட்டி ஒவ்வொரு விஷயமும், அதாவது ஒவ்வொரு செக்டாருக்கு ஒவ்வொரு மாதிரி அனலைஸ் பண்ணணும். அது ஒன்ஸ் இதில் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதுக்கு நிறைய பேசியிருக்கோம், நிறைய சேனல்ஸில் சொல்லியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கலெக்டிவாக எல்லாருமே இதே பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா எஃப்எம்சிஜி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சொல்லுவேன். கன்சம்ஷன் ஆட்டோமொபைல்ஸ், மாருதியிலேருந்து 2 வீலர்லாம் நமக்கு வளர்ந்த நாட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்னும் கம்மி தான். நம்ம இதுவே டிராஃபிக் எல்லாம் சொல்கிறோம், பட் ஆனால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் 2 வீலர்ஸ்லேருந்து ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே. அப்போது இதெல்லாம் கன்சம்ஷனில் வந்துடும். டீ காஃபீஸ்லேருந்து பிஸ்கெட்ஸ்லேருந்து அவென்யூ சூப்பர் மார்க்கெட், இப்போ டிமார்ட், ரிலையன்ஸும் வந்து தனியாக ரீட்டெயில் பிரிக்க போகிறாங்க. இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸே இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜி எடுத்துக்கலாம். கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரி, ஏஷியர் மோட்டார்ஸ், ராயல் என்ஃபீல்ட் பைக்கு இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பணத்தை போட்டிருந்தேன்னா இப்போ கோடீஸ்வரன், வேலைக்கே போக வேணாம், அந்தளவுக்கு ஏறிடுச்சு ஸ்டாக். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக 2012-13 நான் பைக் வாங்கும்போது நான் மட்டும்தான் அந்த பைக்கில் போயிருந்தேன், பக்கத்தில் யாரும் இல்லை. இப்போ நீங்கள் போனீங்கன்னா பக்கத்தில் 5-6 பைக் ராயல் என்ஃபீல்டு தான், வேறு மாடல் போகுது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஹிண்ட் பாயிண்ட். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆகல எப்படி கோல்டு சில்வர் இப்போ நிறைய பேசுகிறாங்கன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் ஒன்று தேட ஆரம்பிப்போம். ஸோ தேட ஆரம்பிக்கும் போது எஃப்எம்சிஜி கன்சியூமர் டிஸ்க்ரிஷனரி ஆரம்பிங்க. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அதில் எல்லாமே வந்துருச்சு. இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸ்லேருந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், NBFCs எல்லாமே, பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனி, சோழமண்டலம் ஃபினான்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இதெல்லாம் பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கு. ஏன்னா எல்லாருமே பொருள் வாங்குகிறாங்க, அது லோனில் தான் வாங்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இதெல்லாம் தெரியுதே, அப்போ நான் போட்டானா எப்படி இருக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படி தான் 15 வருஷத்தில் அந்த கம்பெனி பல மடங்கு லாபம் கொடுத்துருக்கு. ஸோ 15 வருஷமாக நம்ம வந்து கடன் வாங்குறவங்களாக இருந்திருப்போம், அதில் ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கி போட்டிருந்தா கூட கோடீஸ்வரன் ஆகிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை. பட் சிம்பிளாக இந்த 2-3 செக்டார் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை மட்டும் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பெருசாக இன்னும் நல்லா பண்ணலான்னு சொல்லுங்கள். முக்கியமாக அவர் சொன்ன மாதிரி வந்து கன்சப்ஷன் வந்து ஒரு காலத்தில் வந்து கன்சப்ஷன் பார்த்தோம்னா ஒன்லி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் மட்டும்தான் கன்சப்ஷனை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கன்சப்ஷன் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நான் சின்ன குழந்தை இருந்த காலத்துலலாம் வீட்டில் வந்து ஒரு ஃபேன் ஓடும், எல்லோரும் வைக்கிறது. இன்றைக்கி வீட்டில் வந்து 4 ரூம் இருந்தால் 4 ஏசி ஓடுது, 4 பேர் இருந்தால் 4 பைக் இருக்குது, 4 பேர் இருந்தால் 4 மொபைல் இருக்குது. ஸோ அப்போ கன்சப்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இந்த கன்சப்ஷன் வந்து ப்ராட் பேஸ்டாக ஆகிடுச்சு. இப்போ ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்னா ஸோ அந்த வீட்டுக்கு வந்து சிமெண்ட்டு ஒரு கன்சப்ஷன், ஸ்டீல் ஒரு கன்சப்ஷன், எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ் அதர் பாயிண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஒரு கன்சப்ஷனு, அப்புறம் வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஒரு கன்சப்ஷனு. ஸோ அப்போ ஒரு வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி வந்து உட்காரு. ஸோ அதனால் வந்து ஒரு உலகத்தில் எந்த பொருள் தயாரித்தாலும் விற்கிறதுக்கான சந்தை வந்து இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த 140-150 கோடி மக்கள் தொகையும் அந்த கன்சப்ஷன் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் கன்சப்ஷன் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு. பேங்கிங்ஸ் அண்டு NBFC செக்டார். ஸோ வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸு, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு தான் இருந்தது, 1-2 அதர் NBFC இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஸ் சர்வீஸ் செக்டாரில் வந்து இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிஸ் வந்திருக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்திருக்கு, மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்திருக்கு. ஃபினான்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ஜுவல் லோன் பண்ணுற அந்த லெண்டிங் ஃபினான்ஸ் கம்பெனி, மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ அது மாதிரி NBFCலேயே நிறையா கேட்டகரி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராட் பேஸ்டு வந்து ஸ்கோப் வந்து
பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் செக்டாருக்குமே இருக்குது டெஃபினட்டாக. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்க்கும்போது டிமார்ட் போகிறோம், ப்ராடக்டாக வாங்குகிறோம், அதோடு சேர்த்து டிமார்ட்டோட பங்குகள் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்கணும். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேசினேன். யோசிங்கன்னு சொல்கிறது, யோசிங்க அப்படின்றது தான் நம்ம வந்து வைக்கிறோம். அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போகிறோம், ஸோ அவங்களுடைய பங்குகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது வந்து எல்லாத்துக்குமான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 2025 என்ன செக்டார் அப்படிங்கிறது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, 2026 என்ன செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 25 வந்து பெருசாக எந்த செக்டாருமே வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து டவுன் டவுனில் தான் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறேன்னா டபுள் டிஜிட்டில் இருந்த செக்டார்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வந்து ஐடி வந்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வருஷம் ஒரு பெட்டரான ஒரு என்னென்னா ரிட்டர்ன்ஸ் வந்து செலக்டடான ஐடி ஸ்டாக்ஸில், ஸோ வந்து செலக்டடான ப்ரைவேட் பேங்க்ஸ் ரிட்டர்ன். ஸோ அதனால் வந்து 2020 பெருசாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ வந்து 26க்கு டெஃபினட்டாகவே நல்ல ஸ்கோப் இருக்குது, நிறையா இது இருக்குது. கோவிட் லோவுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து 12,000 பாயிண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ 26,000 பாயிண்ட்டு. ஸோ நிஃப்டி வந்து இந்த லாஸ்ட்டு வந்து இந்த 5 இயர்ஸில் 120% வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி 80% தான் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து 40% இருந்தது. 20 வருஷம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி தான் எப்பொழுதுமே நிஃப்டியோட கூட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வில் அவுட் பர்ஃபார்ம் நிஃப்டி. அப்போ வந்து நிஃப்டியில் 35% வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் செக்டரோட வெயிட்டேஜ். ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து டெஃபினட்டாக பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணும். என்னோடய எதிர்பார்ப்பு வந்து அடுத்த 12 to 18 மாதத்தில் பேங்க் நிஃப்டி வந்து 70,000 to 75,000 வரைக்கும் போகிறதுக்கு கூட ஸ்கோப் இருக்குது வந்து. அதனால் ப்ரைவேட் பேங்க்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் பண்ணும், என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸும் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ 2026 இந்த செக்டாருக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. இன் அடிஷன் டு தட் இவர் சொன்ன மாதிரி ஆட்டோ ஆன்சிலரிஸ் அதுவுமே செலக்டரானது, எல்லாமே ப்ராட் பேஸ்டு பர்ஃபார்ம் பண்ணாது, செலக்டரான ஸ்டாக்ஸ். இது ஐடென்டிஃபை பண்ணுறதுல மட்டும்தான் வந்து ஸ்கில் இருக்குது. டியூ டு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம வி குட் நாட் டிஸ்க்ளோஸ் ஆர்டன் திங்ஸு. செகண்ட் ஹாஃபில் ஃபார்மாவுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 2026 கன்சிடர் பண்ணலாம். ஒன் மோர் செக்டார் ஆட் பண்ணிக்கிறேன், கன்சம்ஷன். ஏன்னா அது வந்து லாஸ்ட் ஒரு 3 to 6 months சொல்லிட்டு இருக்காங்க. கன்சம்ஷன் பிக் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்னோ ட்ரை பண்ணிட்டாங்க. கடைசியாக ஜிஎஸ்டி ரேட் கட்ஸும் ரேஷ்னலைஸ் பண்ணி பார்த்தாச்சு அண்ட் ரேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அண்ட் எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அது பிக்கப் ஆச்சுன்னா கன்சம்ஷன் வில் ஆல்சோ நல்ல செக்டராக இருக்கும் அலாங் வித் பிஎஃப்எஸ்ஐ சார் சொன்ன எல்லாமே. ஸோ இந்த லாஸ்ட் 1 year 1.5 வருஷமாக இல்லை நான் எஸ்ஐபி போட்டு ரிட்டர்ன்ஸ் இல்லை, ஸ்டாக்கில் போட்டு ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்கன்னா நல்ல கம்பெனி நல்ல ஃபண்டு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2026 இந்த வருஷத்தை விட கண்டிப்பாக பெட்டராகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பங்கு முதலீட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நீங்கள் சொன்ன இந்த செக்டார் பேங்கிங் கன்சப்ஷன் இதிலலாம் வந்து இப்போது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ பங்கு முதலீடு அதனுடைய தொடர்புடையதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் டே அண்ட் டே அவுட் வந்து நிறைய பேரை வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்ப்பீங்க. எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, பங்கு முதலீடாக இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுறதாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து தெரியாது. இந்த குளோபல் டேரிஃப் வார்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ். மைக்ரோங்கிறது நம்ம கண்ட்ரிக்குள்ள நடக்கிறது. ஸோ வந்து இன்வெஸ்டர் பிஹேவியர் எப்படின்னா, போன வருஷம் நம்ம கொடுத்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ வந்து இங்கே வந்து பெரிய புத்திசாலித்தனம்லாம் நமக்கு தேவையில்லை, பொறுமை தான் தேவை. ஸோ வந்து அந்த எமோஷனல் பிஹேவியரை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்டராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து இன்வெஸ்டர் அவாய்ட் பண்ணவே போதும். அண்ட் சார் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு அந்த பேஷன்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் வந்து 12% கொடுத்துருச்சு, இன்னும் 2 ஸ்கீம் 15%க்கு கூட குறைய இருந்தது, இது கம்மியாக இருக்குது, இது மாற்றுங்கன்னு. இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டே இப்படி தான் இருக்குது, ப்ராட் பேஸ்ட் மார்க்கெட் இப்படி தான் இருக்குது, இன்னொரு 3 to 6 months வெயிட் பண்ணுங்கன்னா அவர் இல்லை மாற்றியே ஆகணும், இதுக்கு மேலே நம்ம புஷ் பண்ணணுன்னா நானே பண்ணிக்கிறேன்ட்டு போயிட்டு மாறிடுவாங்க. ஸோ அதனால் சில பேர் வந்து சொல்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கிட்ட பேசுகிறோம், நிறைய டேட்டாஸ் பார்க்குறோம், இதெல்லாம் பார்த்துட்டு தான் அண்ட் பியர் கம்பேரிசன் பண்ணியும் சொல்கிறோம். இந்த பர்டிகுலர் ஸ்கீம் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, கம்பேர் பண்ணி பாருங்கள், இதில் எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை இதை விட கம்மியாக கூட கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ரெடியாக இல்லை. இது சர்னிங், இது வந்து கரெக்டாக பண்ணணும். இதுக்கப்புறம் போகும்போதும் அதே மாதிரி அந்த போகிற இடத்துலையும் அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா
நம்ம பண்ணதும் வேஸ்ட். ஸோ அதனால் அந்த பொறுமை மிக முக்கியம். பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, அந்த ஓவரால் மார்க்கெட்டே இப்படி இருக்கா, இல்லை நான் சூஸ் பண்ண ஸ்கீம் மட்டும் கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு மாற்றுறது ரொம்பவே நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், பாஸ் டேட்டா பார்த்துட்டு, முக்கியமாக அதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் சொல்கிறதும் அதுதான். போன 3 இயர்ஸ் வந்துருச்சு, அடுத்த 3 இயர்ஸ் இல்லை அடுத்த 2 இயர்ஸ். ஏன்னா டிஃபென்ஸ் வரும்போது வேணாங்க வெயிட் பண்ணுங்க. நான் நிறைய பேர் ஒருத்தர் வந்து தெளிவாக கேட்குறாரு, டிஃபென்ஸில் போட போகிறேன், எனக்கு ஒரு இவ்வளோ வந்திருக்கு சார், 40% ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா. இல்லைங்க, ஆல்ரெடி ஏறிடுச்சு, வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கன்னா கேட்காம மூவ் பண்ணார். குறைஞ்ச பிறகு சார் கம்மியாகிடுச்சு, என்ன பண்ணலாம்? ஸோ ஆனால் டேட்டாஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாருக்குமே கிடைக்குது, வெரி டிரான்ஸ்பரண்ட். அப்போ வந்து அந்த டேட்டாவை தாண்டி இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து ஒரு அட்வைசரோட ரோல் கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அட்வைசர் சொல்கிறது கரெக்டாக தப்பா நீங்களே முடிவு எடுக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்கலாம். நம்ம இருக்கிற வேலையில் இது மட்டும் பண்ண போகிறதில்ல. ஒரு ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஒர்க் பண்ணோம், இல்லை பிஸ்னஸ் பண்ணோம், எம்ப்ளாயி ஏதோ ஒன்று, இந்த டென்ஷனில் இதில் வந்துடுச்சு, நான் இதில் போடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொன்னால் கரெக்டாக இல்லைனாலும் கொஸ்டின் பண்ணுவோம். ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடாக இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அனலைஸ் பண்ணி நான் பண்ணுறது கரெக்டாக அப்படின்றத, இன்னொன்று எல்லாருமே தப்பு பண்ணலாம், அண்ட் அது ஒரு சைக்கிள் வரும். அப்போ தான் வந்து நான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்கள். ஸ்டாக் வந்து வாங்கியிருப்பாங்க, அவங்க ரொம்ப நாளாக வந்து அந்த ஸ்டாக் வந்து வாங்க நினச்சிப்பாங்க, தொடர்ந்து அந்த ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாக் வந்து ஒரு 20% கரெக்ஷன் உடனே ஒரு நல்ல 20% கரெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து வாங்குவாங்க. அந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் தான் ரியலாகவே கரெக்டாக போகுது, புரியுதுங்களா? அந்த ஸ்டாக் வந்து அதுக்கப்புறம் 30% கூட ஃபால் ஆகும், 50% ஃபால் ஆகும். அதனால தான் வந்து சொல்கிறது சேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து. அதே மாதிரி வந்து ஃபாலிங் நைஃபை வந்து கேட்ச் பண்ண கையை கிழிச்சிடும்னு சாதாரணமாக ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு 20% கரெக்ஷன் வந்துடுத்தேன்னு உடனே போய் அதை வாங்கக்கூடாது. ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் வந்து புல் மார்க்கெட்டில் வந்து கூட ஆவரேஜ் பண்ணிடலாம், பட் சைட்வேஸ் மார்க்கெட்டில், கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில், பியர் மார்க்கெட்டில் ஆவரேஜ் பண்ணவே கூடாது. அப்போ ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆவரேஜ் பண்ணனா லாஸ் ஒய்டன் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணாமல் இருந்தாவே ஸோ நல்லாயிருக்கும். This festive season, travel the world with Grand Royal Tours. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Behind Woods பெருமையுடன் தயாரித்து வழங்கும் முன்வக் திரைப்படத்தின் ஆடியோ ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணியளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாப்பலில் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.